நல்ல ஒரு முகலட்சணம், நல்ல ஒரு சூப்பரான அழகான கிடாய். ஆட்டுக்கானே? ஆட்டுக்கா கொண்டு போறீங்க? ஆட்டுக்கண்ணே. சரிங்க. எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒண்ணுண்ணே? 10 ஆட்டுக்கண்ணே. சரிங்க. அதாவது நல்ல ஒரு அழகுண்ணே. கிடாய் முகலட்சணத்துல டாப்பு, நல்ல ஒரு சைஸ். இது பல்லு எப்படின்னா பாத்தீங்களா? 4 பல்லுண்ணே. 4 பல்லு தான் ஆகுது. என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு முடிச்சிருக்கோம்? 27 சொன்னாங்க, 25 கொடுத்துருக்கேன். பரவாயில்லையே, நல்ல ஒரு அழகுண்ணே. நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரம். ஆட்டுக்கு ஏற்ற கிடாய். இந்த மாதிரி கிடாய் தான் ஆட்டுக்கு போகணும். இந்த மாதிரி கிடாயில வந்து பாத்தீங்கன்னா இப்போ எத்தனை ஆடு வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம? ஒரு ஆடு சேர்க்கணும்னா எத்தனை ஆடு சேர்த்துக்கலாம் இந்த கிடாயில? இது 20 ரூபாய் சேர்க்கலாம். உறுதியா இருக்கும். நல்ல ஒரு டாப் குவாலிட்டியா. நீங்க மேய்ச்சல் முறையில் வளர்க்குறீங்களா கையேற வச்சு வளர்க்குறீங்க? மேய்ச்சல் தான். கிடாய் நல்லா தாமதிக்க முடியாத அளவுக்கு ஒரு சைஸ், நல்ல ஒரு சூப்பரா இருக்கு. இன்னைக்கு நிலவரம், சந்தை நிலவரம் பார்த்தா எப்படி இருக்கு? நல்ல பொருளுக்கு நல்ல விலையா நல்ல ரேட்டு. சரி சரி, ரேட்டு பரவாயில்ல இன்னைக்கு. சரி, ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். ரெண்டுமே பாத்தீங்கன்னா காயடிச்ச கிடாய். கோயிலுக்கான? கோயிலுக்குண்ணே. ஆமா, கோயிலுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ஆமா, ஒரு கொண்டு போனாலே நம்பர் ஒன் தோரணம். நல்ல ஒரு செவல கலரு, ஒரு அழகு நிறத்துல சூப்பரா அமைஞ்சிருக்கு. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு நம்ம முடிச்சிருக்கோம்? அவங்க 67 ரூபாய் சொல்றாங்க. சரிங்க. 58 ரூபாய்க்கு முடிச்சு. ரெண்டு சேர்த்தா பரவாயில்லையே, நல்ல விலை தான். நல்ல ஒரு குவாலிட்டியும் சரி, தரத்திலையும் சரி, ரெண்டுமே குறையாத அளவுக்கு இருக்கு. நல்ல ஒரு தரமான உயரமான கிடா. எட்டயபுரத்துல நல்ல ஃபேமஸ். ஆனா அதாவது காலையில சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க? 4 மணிக்கு வந்தேன். 2 தான் வாங்கணும்னு நினைச்சீங்களா? கடை வாங்கிருக்கோம். ஒரு 10 கடை வாங்கிருக்கோம். 10 கடை வாங்கிருக்கீங்க. எந்த ஊர்ல கொண்டு போறீங்க? தூத்துக்குடி தான் போகுது. சரிங்க. நல்ல ஒரு அழகு நிறத்துல இருக்கு. தோரணையுமே நல்ல உடாத ஒரு இடமதிப்புன்னு பார்த்தா ரெண்டும் என்ன கால்குலேட் பண்ணிருக்கீங்க? ரெண்டும் 75 கிலோ வரும். உறுதியா கேரண்டியா வந்துரும். இது ஏன்னா நம்பலாம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு லுக்கா இருக்கு. இது என்ன பல்லுன்னு? பல்லு 6 பல்லு. 6 பல்லுல இந்த சைஸ் வந்து சூப்பர்ண்ணே. காய் அடிச்சு விட்டு வளர்த்தோம்னா இந்த மாதிரி லாபம் வந்துரும். ஆமா, சூப்பர். ரொம்ப நன்றிண்ணே. சந்தை திருப்தி அமைஞ்சுதானே? திருப்தி அமைஞ்சு. ஓகே. நல்ல ஒரு கன்னியாடு கையில வச்சிருக்கீங்க. 2 கிடா குட்டியா பொட்டை குட்டியானே? 2 கிடாமரினே. 2 கிடாமரி. ஆடு நல்ல குட்டியை வளர்த்துருக்கு. இன்னும் பால் இருக்கு. குட்டி 2 காய்டிச்சாச்சு போல. ஆமாண்ணே. ஆமா. சரிங்க. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? 45 ரூபா சொல்றேனே. 3 சேர்த்து? ஆமா, 3 ஒரு செட்டு சேர்த்து. சரிங்க. என்ன 40 ரூபாய் கேள்வினே. மேல வந்தா கொடுத்துருவேனே. மேல வந்தா? ஆமா, கொடுத்துருவேன். 40 வரை கேள்வி வந்துருச்சு. 3மே பால் கன்னி. ஆமாண்ணே. ஆமா, ஒரிஜினல் பால் கன்னி. நல்லா வளர்த்தாலும் வந்து ஒரு பேர் சொல்ற அளவுக்கு பால் கன்னி. ஏரியாக்குள்ள கொண்டு கூட 4 பேர் பாப்பாங்க நின்று. அதான் மேட்ரு. மதிப்பு வாங்க முடியாது. ஒரு பேர் இருக்கு வாங்கினா. குட்டி எப்படி வளர்த்துருக்கு. ஆனா ஆடை பார்த்தா அது குட்டி வளர்த்த மாதிரியே தெரியாது. ஆனா இதுல மாதிரி இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்கு. இன்னும் 2 ஆமா, இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்கு முட்டி போட்டு. ஆமா, அழகா இருக்கு. ஆடு வளர்த்தி வந்துட்டு இன்னும் பால் குடிக்கு. ஆமாண்ணே. இன்னைக்கு நிலவரம் எப்படின்னு? நல்ல குட்டிக்கு நல்ல வேலை. என்னைக்குமே அப்படிதான். எட்டயபுரத்து சந்தையை பொறுத்தளவுக்கு நல்ல குட்டிக்கு நல்ல வேலை. மறுச்சனை இருக்கும்னே. இருக்கும். இது கண்டிப்பா இருக்கும். உறுதியா இருக்கும். ஆமா, இது 4 மாசம் குட்டிக்கு மேல இருக்கும். மறுச்சனை இருக்கும். 2 மாதம் 3 மாசம் கண்டிப்பா சேனல் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க வியாபாரி தான். ஆனா கண்டிப்பா உறுதி இருக்கு. ஆனா 3மே நல்ல சைஸான. பாத்தீங்கன்னா ஒரு 42 நாள் ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சரி. முதல்ல சந்தையில வச்சு பார்த்தோம். 45,000 ரூபாய்க்கு மேல விலை சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன விலைக்கு நீங்க வாங்குனீங்க? நாங்களாண்ணே இந்த 2 குட்டியும் இந்த ஆடு, இந்த 3 ஆடு சனாடுண்ணே. மொத்தம் 95,000 வாங்கலாண்ணே. 95? ஆமாண்ணே. அதாவது இந்த 1, அங்க ஒரு 2, அது 3. ஓகே. அந்த கிடா இதுலாம் தனியா? அது தனியா 35,000. சரிங்க. ஓகே. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க அரியலூர்ல இருந்து வந்திருக்கோம். சரிங்க. ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க இந்த கொடியாட்டுல. ஆமாண்ணே. இந்த லாபம் எடுக்கணும்னா இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? என்ன ஒரு 3 மாசம் ஆகும்ண்ணே. கேரண்டி ஆயிரும். ஏன்னா இது 3 வந்து இப்ப 3 மாசம் சேனல் வாங்கிருக்கோண்ணே. சரிங்க. இது எப்படி என்ன ஒரு 3 மாசத்துல குட்டி போட்டுருண்ணே. 3 மாசம் சேனல் இருக்கும். ஆமாண்ணே. ஒவ்வொரு ஆடும் ஆவரேஜா என்ன ரேட் வந்துச்சுங்க? மொத்தமா ரேட் என்ன? இது 4 ஜோடி மொத்தமா 95,000. இந்த 2 சின்ன குட்டி, இது ஒரு ஆடு, இந்த 3 சேனாடு. 3. ஆமாண்ணே. இது வந்து பாத்தீங்கன்னா ஆடு வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1. நல்ல ஒரு டாப் குவாலிட்டி. சந்தையிலே நம்பர் 1 ஆடு. நீங்க தான் வாங்கிருக்கீங்க. ஆமாண்ணே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வாங்கலாம்னு நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு 10 ஆடு வாங்கலாம். அமைஞ்சிருச்சா? அமைஞ்சிருச்சுண்ணே. திருப்திகரமா எல்லாமே அமைஞ்சிருச்சு. சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். சரி. ஒரு ஆடு ஒரு குட்டியும் கையில வச்சிருக்கீங்க. ஆமா. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? நான் 13 ரூபா சொல்றேன். சரிங்க. என்ன விலை ஃபைனலா கொடுக்கலாம்? ஒரு 12 ரூபா. எவ்வளவுனா கொடுக்கலாம்? 12 ரூபாய்க்கு மேல வந்தா கொடுக்கலாம். 12,500க்கு மேல வந்தா கொடுக்கலாம். இது பொட்டை குட்டி தான். குரால் தரம் தான். ஆமா, புள்ள போற குரா, நல்ல நிறப்பச்சான குரா. பல்லு 6. இன்னும் வளருமா? அப்பனா கொஞ்சம் வளரும். மடுக்கட்டு இருக்கு. வளர்த்துறோம். மாதிரி சைஸ் குட்டி வந்து ஒரு கரும்பு நல்ல ஒரு அழகுல இருக்கு. ஆமா. ஆடு புளியம்பூர், குட்டி கரும்பூர். இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை நிலவரம்
சுமாரா இருக்கு. சுமாரா தான் இருக்கு. ஆனா குட்டி வளர்ப்புக்கு இந்த ஆடு நல்ல மெயின். ஆமா, இங்க வைக்க ஆடு மெயின். வளர்த்தாலும் பேர் வச்சிருக்கீங்கண்ணே. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் விளாச்சலம் பக்கத்துல இருந்து. சரிங்க. நல்ல ஒரு அழகான ஆடு கையில ஒரு குட்டி வச்சிருக்கீங்க. இப்ப கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, கொடுக்கலாமா? கொடுத்துடலாம். சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். ரொம்ப வணக்கம்ண்ணா. கிடாய் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கீங்களா எப்படிங்கண்ணே? ஆமாண்ணா. இல்ல வாங்கிட்டு இருக்கீங்களா, விற்பனை பண்ண போறீங்களா? இதுக்குள்ள நம்ம கடை இப்போ விலைக்கு நம்ம வாங்கியாச்சு. சரிங்க, இது எத்தனை பல்லுண்ணே? பல்லு ரெண்டு பல்லு. 2 பல்லு தானா? நம்ம 2 பல்லு இவ்வளவு இருக்கு. சரிங்க, இது வந்து இன்னும் எத்தனை வயசு வரைக்கும் வச்சுக்கலாம்? இன்னும் ஒரு 5 வருஷம் ஆடு வச்சுக்கலாம். 5 வருஷத்துக்கு 5 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம். என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு நம்ம வாங்கிருக்கோம்? என்ன அவங்க 35 ரூபா சொன்னாங்க. சரிங்க, நம்ம 29 ரூபா வாங்கிருக்கோம். பல்லுக்காண்டிய பல்லு 2 பல்லு வளரும். ஆமா, 2 பல்லு தான். இன்னும் ஆடு நல்லா வளரும். ஆமா, நல்லா வரும். இது என்ன கலர்னு சொல்லுவீங்க? புளியம்போரு. சரி, என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு இதுல? அந்த பல்லு 2 பல்லு குறுக்கு பாருங்க, நல்ல குறுக்கு, ரெட்டை குறுக்கு. கடனை 5 வருஷம் வச்சுக்கலாம். சரிங்க, இந்த ரெட்டை குறுக்கு அப்படின்னா பாருங்க, பார்த்தா தெரியுமா? குறுக்கு பாருங்க, இப்படி இருக்கும். இந்த முதுவே இந்த சைஸ் வரணும். அவன் சைஸ் இருக்குங்க. 2 பல்லு. இதுதான் ரெட்டை குறுக்கு கிடாய்ங்கிறது. ஆமா. நல்ல அழகா நல்ல முக லட்சணமா இருக்கு. ஆமா. எத்தனை ஆடு வரைக்கும் இந்த கிடாயை வச்சுக்கலாம்? ஒரு 30 ஆட்டுக்கு ஒண்ணு போகும்ல. சரிங்க, 30 ஆட்டுக்கு. இந்த வால் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பராவே அமைஞ்சிருக்கு. ஆமா. 30 ஆட்டுக்கு இந்த ஒண்ணு இருந்தா நல்லா தெளிவா இருக்கும். ஆமா. ஆடு கிடாயும் மெலியாது, நல்ல ஒரு தோரணையா நல்லா ஜெய்ஜாண்டிக்கு லுக்ல இருக்கும். ஆமா. சரி. இன்னைக்கு சந்தை நிலவரம் பார்த்தா எப்படி இருக்கு? கூட தான். சரிங்க. ரொம்ப நன்றி. காய் அடிக்காதுமா. ஓகேண்ணே. இது பல்லு அண்ணே என்ன பல்லுண்ணே? 6 பல்லுமா. 6 பல்லு. சரிங்க, என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு நம்ம வாங்கிருக்கோம்? 25 ரூபா சொன்னாங்க. 22 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 22,000. இன்னைக்கு மதிப்பு எப்படின்னு? இது பரவாயில்ல. இன்னைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னைக்கு ரேட்டுக்கு கரெக்ட் தான். இது ஆட்டுக்கா, கோவிலுக்கா, வளர்ப்புக்கா, ஃபங்க்ஷனுக்கா? இது கோயிலுக்கு, காமராயம்பட்டி கோயில். சரிங்க, அது நல்ல கோயிலுக்கு ஏற்ற கிடாய் தான். நல்ல ஒரு முறையான கிடாய். அதுக்கு பொம்பம்சம், நல்ல வால் தொகை எல்லாமே நல்ல நெட்டு, ஒரு உயரத்துல அழகா இருக்கு. 3 கலர் சேர்ந்த கிடாய். எத்தனை கிடாய் பாத்தீங்க சந்தைக்கு வந்து? அது ஒரு 5-6 கிலோ பார்த்தீங்கன்னா சேர்ந்து இதான் பிடிச்சிருக்கு. மனசுக்கு பிடிச்ச கிடாய். ஒண்ணுதான் வாங்கணும்னு நினைச்சீங்களா? எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்க? ஒண்ணுதான் வாங்கணும். இந்த ஒண்ணுதான் போதும். இது என்ன மதிப்பு கால்குலேட் பண்ணீங்க? ஒரு இட மதிப்புன்னு பாத்தீங்கன்னா என்ன மதிப்பு? ஒரு 22 கிலோ பார்த்துருக்கு. 22 கிலோ உறுதியா வரும். சரிங்க. சூப்பர். நல்ல ஒரு அழகான கிடாய், தெளிவாகவும் இருக்கு. நன்றிண்ணே. சூப்பர். மொத்தம் எத்தனை ஆடுகள் வச்சிருக்கீங்கண்ணே? ஏன்னா இன்னைக்கு 5 ஆடு ஒண்ணு. சரிங்க, எல்லாம் விற்பனை ஆயிருக்கா? ஆமா, கொடுத்தாச்சு. 2 ஆடு கொடுத்தாச்சு, குட்டி ஆடு. இது 3 சினை ஆடு இருக்கு. இன்னும் குவாலிட்டி தான். இன்னும் குவாலிட்டி. சரிங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்போரு, ஒரு வெள்ளைப்போர் கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு எதுவும் குட்டி உண்டா? ஏன்னா இது குட்டி நான் வாங்கும் போதே இல்லைண்ணே. சரிங்க, சினை ஆயிட்டு 3 ஆடுமே சினை. உறுதி சினை. கன்ஃபார்ம் பண்ணி தான் கொடுக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் என்னென்ன பல்லுல இருக்குன்னு? இது பல்லு சேர்ந்துருச்சுன்னா பல்லு நல்லா இருக்கு. சரிங்க, அது எல்லாமே சேர்ந்துருச்சு. பல்லு சூப்பர். 3 எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் நம்ம? ஏன்னா வெள்ளாட பொறுத்த வரைக்கும் நம்ம வேண்டான்னு கழிச்சா தானே உண்டு. அதெல்லாம் நம்ம 5-6 வருஷத்துக்கு இன்னும் வச்சுக்கலாம். இருக்கும் பாட்டுக்கு, காலத்துக்கும் பேர் சொல்லும். அதோட வெளியில நிப்பாட்டணும். பொசுக்குன்னு பொட்டை குட்டியை கொடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி நல்ல புளியம்போர்ல இருந்து எடுத்து நல்ல பாருங்க லாபம் தரும். இன்னைக்கு நிலவரம் அப்படி சந்தை இன்னைக்கு கொஞ்சம் டல்லு தானே. டல்லு தான். ஆமா, மக்கள் வரது கம்மி. சரி, இந்த நேரம் அப்படிதான். ஆடி மாசம் அப்படி. இந்த மாசம் அப்படிதான் இருக்கும். நேச்சுரல் இல்ல. சரிங்க, ரொம்ப நன்றிண்ணே. சரி, என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? 35,000 சொல்லிட்டு இருக்கோம். சரிங்க, பல்லுண்ணே? பல்லு 6 பல்லு. சரிங்க, என்ன ரேட்ல ஃபைனல கொடுக்கலாம்? 35 ரூபா தான் சொல்லியிருக்கேன். கடைசியா ஃபைனல்லாம் 35 ரூபா. சரிங்கண்ணே. இது எந்த ஊர்ல கொண்டு வந்துருக்கீங்க? ராம்நாட்ல. காய் அடிக்காத கிடா. ஆமா, ஆட்டுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கலரு, நல்ல ஒரு அருமையான கலரு. அந்த கலரே நல்லா திக்கா தெரியுது. எத்தனை நாட்டுல வச்சிருந்த கிடாய்ண்ணே இது? 20 ஆட்டுல கிடந்தா. 20 ஆட்டுல கிடந்த கிடாய் தான். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு சந்தை நிலவரம் இருக்கு. பரவாயில்ல. என்ன விலைக்கு முடிஞ்சிருக்கு? ஆனா 21,000 சொன்னாங்க. சரிங்க, 17,000 முடிஞ்சிருக்கு. ஓகே, அது கிடாய் ஒரு ஆடானே? ஆமா, கிடாய் ஒரு ஆடு. ஆடு என்ன விலைண்ணே? ஆடு இது வந்து மவுண்ட் ஆடுனே. சரிங்க, ஆமா, மவுண்ட் ஆடு வந்து இது வந்து கறிக்கு தான் வாங்கிருக்கோம். சரிங்க. ஆமா, இது வந்து குட்டி ஆமா, வாங்குறவங்க இன்னைக்கு வந்து நல்லா வாங்கலாம். நல்லா வாங்கலாம். ஆனா இன்னைக்கு விற்பனை வந்து கம்மியா இருக்கு. ஏன்னா விற்பனை கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வாங்குறவங்களும் வரலாம். இன்னைக்கு நேரத்துக்கு வந்தா வாங்கலாம். ஆமா, இன்னைக்கு வாங்குறதுக்கு நிறைய வியாபாரம் வந்திருக்கு, வாங்க ஆள் இல்ல. ஆனா இது நல்ல கிடாய் என்னன்னு? நல்ல கிடாய். நம்ம தான் கொடுத்தோம், கொம்பு ஒடிஞ்சிருச்சு, இப்ப நமக்கே வந்துருச்சு. அதானே. சரிங்க, சூப்பர். ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. இது வாங்கியிருக்கா இல்ல வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஏன்னா இது விற்க கொண்டு வந்திருக்கோம். விற்க கொண்டு வந்திருக்கீங்க. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 35,000 சொன்னேன். 35. இது என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அந்த கிடாய்? கலரு, மண்டை இந்த மாதிரி மண்டை, எப்படி மண்டை, அகலமான மண்டை, நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு ஒயரம் இருக்கு, நல்ல ஒழுக்கமான குட்டினு. ஒழுக்கம், நல்ல ஒரிஜினல் கொடியாடு. இது பல்லுன்னு இப்பதான் 6 பல்லு முளைக்கும். நீங்க எத்தனை வருஷம் கையில வச்சுக்கலாம்? இன்னும் பல் சேர்ந்து 4 வருஷம் 5 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம். சரிங்க. இன்னைக்கு நிலவரம் சந்தைக்கு என்ன? நிலவரம் ரொம்ப
டல்லா தானே இருக்கு. ஆமா, நல்ல கடை கேட்க ஆள் இல்ல. சரிங்க. ஆமா, எது கேள்வி கேட்டிருக்காங்களா? கேள்வி கேட்டிருக்காங்க. அது நமக்கு கொஞ்சம் விலை பிடிக்கல. விலை கொஞ்சம் பிடிக்கல. ஃபைனல் ரேட் என்ன ரேட் விடலாம்? ஃபைனல் என்ன 31 ரூபா கொடுக்கலாம். 31. அது குறைஞ்சு கிடையாது என்னண்ணே? சரிங்க சரிங்க. ரொம்ப நல்ல கடாய்க்கு நல்ல மதிப்பு இருக்கும்லண்ணே. ஆமா, எப்பயுமே எப்பயுமே நல்ல கடாய் தான் கொண்டு வருவோம். நல்ல கடாய்க்கு ஒரு மதிப்பு உண்டு. சரிங்க. அதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்தோம். நீ கேட்கல கொஞ்சம் கீழே கேட்டுட்டு. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. கரும்போர் ஒரு செம்போர் வச்சிருக்கீங்க. ஆமாண்ணே. ரெண்டு சேர்த்து என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்னா ரெண்டையும் 35,000 சொல்லுவேன். சரிங்க. 33 ரூபாய் கேட்காங்க. 35,000 கொடுத்துருவேன். ஃபைனல் ரேட். ஆமாண்ணா, வீட்டு ஆடு ரெண்டு மாதிரி வேணும். நல்லா வளர்க்கும். நல்ல மெயினாவுள்ள ஆடு, ஒரு குடும்பத்துக்கு பொருத்தமான ஆடு. ரெண்டு குட்டி போடுமா இல்ல இதெல்லாம் வந்து 3 குட்டி போட வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இது வந்து ரெவண்டு குட்டி தான் நம்மட போட்டிருக்கு. நம்மகிட்ட வந்து இறவாடு கம்மி. நல்லா இற வச்சா 3 குட்டியும் போடும். நல்லா இற வைக்கணும். என்ன தீவனங்கள் வைக்கணும்? இதுக்கு 2 கடலை போட்டு வேப்பங்கோலா எது கூட நீங்க காட்ட மேல தான். மேய்ச்சல் மேல தான். இன்னைக்கு நிலவரம் சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் நீ பரவாயில்ல. ஆமா, 33 ரூபாய் கேட்காங்க. 35 தான் கொடுப்பேன். ஃபைனல் ரேட். ஆமா. இப்போ ஆடு சென உண்டா? ஆமா, ஆடு சென தான். உறுதி சென. 2 ஆடு சென தான். சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றிண்ணே.